வெல்கம் டு another எபிசோட் ஆஃப் Perspective Matters பாட்காஸ்ட். இந்த பாட்காஸ்ட்டில் நம்ம கூட ஜாயின் பண்ணிக்கிற கெஸ்ட் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஜில்லஸ் ஃபிலியா. ஸோ இவங்க வந்துட்டு ஒரு பிஹெச்டி ஸ்காலர், கரண்ட்டாக ரிசர்ச் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க பிஷப் ஹீபர் காலேஜில். அவங்கள்ட்ட வந்து இன்னும் அவங்க என்ன பண்ணுறாங்கன்னு கேட்டு தெரிஞ்சுப்போம். மோர் அபவுட் ஹர் ரிசர்ச், மோர் அபவுட் ஹர் லைஃப், மோர் அபவுட் ஹர் சேலஞ்சஸ் அண்ட் வாட் ஷீ இஸ் டூயிங் ஃபார் த கம்யூனிட்டி, வாட் ஷீ இஸ் பர்சூவிங் கரண்ட்லி அண்ட் இன்னும் யங் ஸ்டூடெண்ட்ஸுக்கு என்னென்ன ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது, எப்படி ஒருத்தவங்க வந்து இந்த ஃபீல்டுக்குள்ளார வரலாம், என்ன ஸ்கோப் இருக்குது, எப்படி அந்த சேலஞ்சஸ்லாம் ஓவர் கம் பண்ணலாம். எஸ்பெஷலி இஃப் யூ ஆர் அ கேர்ள் ஆர் இஃப் யூ ஆர் சம் ஒன் ஹூ இஸ் கம்மிங் ஃப்ரம் தட் பேக்ரவுண்ட், ஹவு டிஃபிகல்ட் இட் இஸ் ஃபார் யூ டு pursue your PhD, எஸ்பெஷலி இன் தமிழ்நாடு ஆர் இந்தியா. ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்களை கேட்டு தெரிஞ்சுப்போம். நான் பிலீவ் பண்ணுறேன் இந்த எபிசோட் வந்துட்டு யங் கேர்ள்ஸுக்கு, விமென்ஸுக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும், ஒரு டைரக்ஷனை கொடுக்கும்னு நான் நம்புகிறேன். ஸோ லெட்ஸ் வெல்கம் அவர் கெஸ்ட் ஜில்லஸ் ஃபிலியா. எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன், நீங்கள் எப்படி இருக்கீங்க? குட் குட் குட். ஸோ அதான் ஃபர்ஸ்ட் ஐ வுட் லைக் டு ஸ்டார்ட். எப்போதுமே எங்கள் பாட்காஸ்ட்டுக்கு வர எல்லா கெஸ்ட்டுக்கிட்டையும் நான் என்ன சொல்லுவேன்னா, எவ்ரி ஒன் ஹேஸ் அ ஸ்டோரி டு டெல் அண்ட் எவ்ரி ஒன்ஸ் பெர்ஸ்பெக்டிவ் மேட்டர்ஸ் அ லாட். ஸோ நிச்சயமாக நாளைக்கு இந்த பார்த்து கொண்டிருக்கிற உங்களையும் நாங்கள் இன்டர்வியூ எடுப்போம். எவ்ரி ஒன் ஹேஸ் அ ஸ்டோரி டு டெல் ஆஸ் ஐ மென்ஷன்ட். இப்போ வந்துட்டு ஃபீலியா என்ன பண்ணுறாங்க அப்படிங்கிறத அவங்கள்ட்ட கேட்டு தெரிஞ்சுப்போம். யா, ப்ளீஸ் இன்ட்ரடியூஸ் யுவர் செல்ஃப். Okay, first of all, I must thank you for giving this opportunity. So in this society, நீங்கள் இந்த டாபிக் எடுத்து ஒரு விமனாக என்னை வந்து இன்டர்வியூ எடுக்கிறது ரொம்ப சந்தோஷமாகவும் இருக்குது. I feel proud. So thank you so much. Yeah, it's our pleasure. So I'm D. Jillis Filia, currently doing my PhD in chemistry. So I'm in second year, 5 months. Okay. And I'm doing the research in the topic carbon-based nanocomposites. ஸோ என்னால் என்ன ஒரு சின்ன மாற்றத்தை இந்த என்விரான்மெண்ட் கொடுக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அதை பேஸ் பண்ணி நான் வந்து ரிசர்ச் பண்ணிகிட்ருக்கேன். நைஸ். ஸோ ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது நீங்கள் உங்கள் இன்ட்ரொடக்ஷன் சொன்னப்பே. அந்த என்வாயர்மெண்ட்டுக்கு நீங்கள் ஏதாவது ஒன்று பண்ண முடியுங்கிறது தான் ஒரு அப்ளிகேஷனாக நீங்கள் வச்சுருக்கீங்க. ஸோ அதை பார்த்து கொண்டு இருக்க உங்களுக்கு நான் சொல்கிறேன் என்னென்னா, நீங்கள் எது வேணாலும் பண்ணலாம், பட் ஆனால் நீங்கள் பண்ணுறதோட அவுட்புட் நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கா, லைக் வாட் இஸ் த பர்பஸ் பிஹைண்ட் தட், அது வந்து ரியலி இம்பார்ட்டண்ட். ஸோ உங்களோட ரிசர்ச் பற்றி இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலாக சொல்ல முடியுமா? லைக் அந்த நானோ காம்போசிட்ஸில் ஒர்க் பண்ணுறேன்னு சொன்னீங்க, லைக் மோர் அபவுட் இட்ஸ் அப்ளிகேஷன் அண்ட் எப்படி போயிட்டுருக்கு ரிசர்ச்? ஓகே, ஃபர்ஸ்ட் நான் சொல்லணுன்னா, டேக்கிங் அ ரிசர்ச் ஃபஸ்ட் ஒரு வேர்ட் சொல்லிடுவாங்க ரிசர்ச்னாலே, செரண்டிபிட்டி. ஸோ எனிதிங் ஹேப்பன்ஸ் அட் எனி டைம், அதுதான் நான் ஃபஸ்ட்டு எங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறதே அதுதான். ஸோ ஃபஸ்ட் நான் என்ன செஞ்சேன், டாபிக் கைட் சூஸ் பண்ணிவிட்டு டாபிக் மேமே சூஸ் பண்ணி கொடுத்துட்டாங்க, கார்பன் பேஸ் நானோ காம்போசைட்ஸ். பிகாஸ் இந்த சொசைட்டிக்கு ரொம்ப ஹை காஸ்ட்லியாக நம்மளால் எதுவுமே செய்ய முடியாது. ஸோ வெரி சீப் மெட்டீரியல்லேருந்து எப்படி நம்மளால் ஒரு நானோ காம்போசைட் ப்ரிப்பேர் பண்ணி, நெக்ஸ்ட்டு நான் அடுத்த பார்ட் வரணுன்னா அப்ளிகேஷன் பார்ட். ஸோ அப்ளிகேஷன் பார்ட்டில் என்ன செய்யலாம்னா, என்விரான்மெண்ட்டுக்கு என்னால் ஒரு சின்ன மாற்றத்தை என்ன கொடுக்க முடியும் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னே, ஸோ வாட்டர் பொல்யூஷன் நம்மளுக்கு நிறையா தெரியும், எல்லாமே வாட்டர் பொல்யூஷனால் தான் நம்ம இங்கே வந்து ரொம்ப சஃபர் ஆகிறோம். ஸோ வாட்டர் பொல்யூஷன் மேபி டியூ டு டைஸ், அப்புறம் எஸ்பெஷலி ஏபிஐஸ். ஸோ நம்ம இப்போ வந்து கோஆப்ரேட் கம்பெனி எல்லாருமே ஹையர் லெவல் வளர்ந்துட்டுருக்கனால, ஸோ நிறைய டேப்லெட்ஸ் வி ஆர் டேக்கிங் அவுட். ஸோ அதனால் அந்த வாட்டர் பொல்யூஷன் வந்து அதிகமாக சஃபர் ஆகுறோம். அதை எப்படி டீக்ரேட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் வி ஆர் டூயிங் வித் அ சிந்தட்டிக் மெத்தட். ஒரு டேப்லெட் எடுத்து டீக்ரேட் பண்ணி பார்த்துட்டு, நெக்ஸ்ட் வி ஆர் கோயிங் ஃபார் த ஒரிஜினல் மெட்டீரியல்ஸ் என்னாச்சு என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதை வச்சு பேஸ் பண்ணி நாங்கள் ரிசர்ச் ஓடிட்டுருக்கு. இன்ட்ரெஸ்டிங். டு சம்மரைஸ் அப்படின்னா, உங்கள் ப்ராஜெக்ட், உங்கள் ரிசர்ச்சோட அவுட்கம் என்னென்னா வாட்டர் பொல்யூஷனை ரெடியூஸ் பண்ணுறது. தட்ஸ் அ கிரேட் திங். ஏன்னா நீங்கள் பார்க்குற நிறைய பேர் நினைப்பீங்க லைக் பொல்யூஷன் அது ஒரு பெரிய விஷயமா அப்படின்னு. நீங்கள் நம்புவீங்களா என்னன்னு தரல, பொல்யூஷன் ரொம்ப 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 மோசமான ஒரு விஷயம் இந்தியாவில். எஸ்பெஷலி டெல்லி இஸ் த மோஸ்ட் பொல்யூட்டட் சிட்டி, வி நோ தட். அதே மாதிரி ஏர் குவாலிட்டி இண்டெக்ஸ் ட்ராப் ஆகிட்டே வருது. சேம் வித் வாட்டர் பொல்யூஷன். இஃப் அ கண்ட்ரி இஸ் டெவலப்பிங், then there is a cost that we need to pay. ஆனால் இந்த மாதிரி நிறையா ரிசர்ச் நம்ம வளர்க்குறதுனால என்ன ஆகும்னா, ஒரு சஸ்டெயினபிள் டெவலப்மெண்ட்டுக்கு நேராக நம்ம போக முடியும். ஸோ அதை தான் இவங்க பண்ணுறாங்கன்னு நினைக்கிறப்போ ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. லைக் வி ஆர் கிரேட்ஃபுல் டு ஹாவ் அ வண்டர்ஃபுல் கெஸ்ட், டு பி ஹானஸ்ட். ஸோ
இந்த பாட்காஸ்ட்டில் வந்து நாங்கள் இன்னும் கொஞ்சம் சேலஞ்சஸை பற்றி பேச விரும்புகிறோம். லைக் அப்ளிகேஷன்ஸ் அசைட், யுவர் ரிசர்ச் அசைட், உங்கள் பேக்ரவுண்டை பற்றி கொஞ்சம் சொல்ல முடியுமா? லைக் எந்த பேக்ரவுண்ட்லேருந்து நீங்கள் வளர்ந்து வந்தீங்க, எங்கே படிச்சிங்க, இப்போ எதனால் நீங்கள் வந்து வாட் புஷ்ட் யூ டு pursue this PhD, what pushed you to take up this course especially? ஓகே, ஃபர்ஸ்ட் வந்து ஐ டிட் மை ஸ்கூலிங் இன் ஜான் பிரிட்டோ. அதுக்கப்புறம் சென்ட் ஜேம்ஸில் முடித்தேன். அதுக்கப்புறம் ஹோலி கிராஸில் பிஎஸ்சி எம்எஸ்சி கெமிஸ்ட்ரி. அது ஒரு சேலஞ்சிங்கான ஒரு கோர்ஸ் செலெக்ஷனாக இருந்துச்சு. பிகாஸ் ஐ டிசைடட் டு சூஸ் பிஏ இங்கிலீஷ். பட் ஆனால் அதுக்கப்புறம் காட் சூஸ் மீ இன் திஸ் பேத். ஓகே, பிஎஸ்சி கெமிஸ்ட்ரி முடித்தேன். பிஎஸ்சி கெமிஸ்ட்ரி முடித்தோடனே ஐ காட் மேரிட். ஸோ இட்ஸ் மை டிசிஷன். ஸோ மேரிட் ஆகிடுச்சதுக்கப்புறம் ஓகே லெட் மீ ட்ராப்ட் இட் அப்படின்ட்டு அந்த சுச்சுவேஷன் போயாச்சு. 1 year கேப். ஓகேங்களா. அப்புறம் எங்கள் ஹஸ்பண்ட் தான் சொன்னாங்க, நல்லா படிக்கிற பொண்ணு வீட்டில் இருக்கக்கூடாது, ஸோ யூ ஹாவ் டு டூ இட் அப்படின்னு சொல்லி அவங்க கொடுத்த இன்ஸ்பிரேஷன். ப்ளஸ் எங்கள் மேம் பிஎஸ்சி முடித்தோடனே மேம் சொன்னாங்க, ஏன் பிஎஸ்சியோட முடிக்கிறீங்க, எம்எஸ்சி முடிங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ஸோ எங்கள் ஹஸ்பண்ட் இப்போ ஒன்றும் பிரச்சனை இல்லை, நான் பார்த்துக்கிறேன்னு அவங்க கொடுத்த தைரியத்தினால ஐ சூஸ் எம்எஸ்சி கெமிஸ்ட்ரி. ஸோ எம்எஸ்சி கெமிஸ்ட்ரி பண்ணிகிட்ருக்கும் போதே பிஹெச்டி என்ட்ரன்ஸ் எக்ஸாம், பாரதாசன் என்ட்ரன்ஸ் எக்ஸாம்னு ஒன்று வரும். எம்எஸ்சி படிக்கும் போதே கிளியர் பண்ணலாம். ஓகே. ஸோ அதனால் நாங்கள் ஒரு 5 members எழுதினோம். நான் ஒன்று தான் ப்ரேயர் பண்ணேன், ஏன்னா ஆல்ரெடி 1 year கேப் எனக்கு. நெக்ஸ்ட் என்ன பண்ணுறதுன்னு ஐ டோன்ட் ஹாவ் அன் ஐடியா. ஸோ அதனால் என்ன செஞ்சேன், ப்ரேயர் பண்ணேன். இஃப் ஐ சோஸ், நான் இந்த பிஹெச்டி என்ட்ரன்ஸ் கிளியர் பண்ணிட்டேன்னா I will do PhD, or else I'll be at home or any job. Among 5, I want choose to do PhD. So I cleared the entrance exam. That's great. So கடவுளே தான் எனக்கு எழுதி வச்சுருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு உடனே கைட் சூஸ் பண்ணிவிட்டு பிஹெச்டி உடனே பிஷப்பில் வித்தவுட் எனி டிலே பிஹெச்டி ஜாயின் பண்ணிட்டேன். ஓ, தட்ஸ் இம்ப்ரெசிவ். என்னென்னா இப்போ நீங்கள் ஃபியூ பாயிண்ட்ஸ் நான் அதில் வந்து கேட்க விரும்புகிறேன். என்னென்னா கெமிஸ்ட்ரி, ஒய் கெமிஸ்ட்ரி? உண்மையே சொல்லணும்னா யார்கிட்ட நீங்கள் போய் கெமிஸ்ட்ரி எடுத்துன்னு கேட்டோம், ஐ டோன்ட் லைக் கெமிஸ்ட்ரி அப்படி தான் சொல்லுவேன். ஈவன் ஐ டோன்ட் லைக் கெமிஸ்ட்ரி, அதான் கேட்குறேன். ஸோ அதனால் எனக்குமே கெமிஸ்ட்ரி விருப்பம் இல்லை தான். பட் ஆனால் என்னென்னா பிஎஸ்சி நான் பிஏ இங்கிலீஷ் கிடச்சோன்னே ஓகே கெமிஸ்ட்ரி கிடச்சிருச்சு அப்படின்னு தான் எனக்கும் கொஞ்சம் லிட்டில் டவுனாக ஃபீல் பண்ணேன். பட் ஆஃப்டர் 1 week எனக்கு கெமிஸ்ட்ரி கிடச்சிருச்சு அப்படின்னு ஒரு மோட்டிவ் கிடச்சிச்சு. பிகாஸ் ஆஃப் மேம், அவங்களோட டீச்சிங்ஸ் தான் எனக்கு இன்ஸ்பயர் ஆனிச்சு. ஸோ அதுக்கப்புறம் கெமிஸ்ட்ரியிலே படிக்க இவ்வளோ இருக்குது, இவ்வளோ விஷயம் கெமிஸ்ட்ரியில் இருக்குது. ஸோ அதனால நைஸ். இப்போ ஈவன் தோ லைக் யூ டிடன்ட் லைக் chemistry at the first place, after some weeks or some time you started liking it, correct? Yes. So நான் சொல்கிறேன், இன்றைக்கி நீங்கள் இதை பார்த்து கொண்டிருக்கிற நீங்களும் சேம் சுச்சுவேஷனில் இருக்கலாம். நீங்கள் வந்து எந்த கோர்ஸ் எடுக்கிறீங்கன்னு தெரியாமல் எடுத்துருக்கலாம், நீங்கள் தெரியாமல் போய் சிலதில் விழுந்துருக்கலாம். பட் seek help from your mentors, seek help from your teachers, understand what is the application. எல்லாமே என்ன சொல்கிறது, ஆரம்பத்தில் it doesn't make any sense, but eventually everything falls under place. That's what we believe, that's what happened in our life. ஏன்னா இப்போது கெமிஸ்ட்ரி நீங்கள் பிடிக்காம தான் சேர்ந்தீங்க, பட் ஆனால் ஒரு மைண்ட் செட் ஷிஃப்ட்னு சொல்லலாமா ஒரு 1 weekல? ஏன்னா இட்ஸ் ஜஸ்ட் ஷிஃப்ட் இன் மைண்ட் செட் தட் தி கரண்ட் சொசைட்டி ரெக்வயர்ஸ். ஏன்னா எல்லாமே நமக்கு பிடிச்சது தான் கிடைக்குமாங்கிறது இட்ஸ் டவுட்ஃபுல். நமக்கு பிடிச்சது தான் கிடைக்கும், மேபி இட் வில் டேக் சம் டைம் டு ரியலைஸ் இட். இஸ் இட் ட்ரூ, லைக் வாட் எவர் ஹேப்பன்ஸ் வித் யுவர் லைஃப்? எஸ், ரியலி நீங்கள் சொன்ன மாதிரி ஃபர்ஸ்ட் வீக் I felt very down because I have to choose English. பட் கெமிஸ்ட்ரி டிபார்ட்மெண்ட்டில் வந்து உட்காந்துருக்கோம், பயமாக இருக்குது, என்ன பண்ணுறது, ஃபெயில் ஆயிடுவனோ, இது வரைக்கும் ஃபெயில் ஆனதில்லை, வாட் ஹேப்பன்ஸ் அப்படின்னும் போது. பட் ஆனால் அந்த 1 week இட் சேஞ்ச் மை மைண்ட். ஸோ நிறைய கற்றுக்கிட்டேன், நிறையா புது விஷயங்கள் தெரியும் போது எல்லாமே கெமிஸ்ட்ரியால் ரிலேட் ஆகிருக்கு, வை டோன்ட் ஐ சூஸ் இட் அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணேன். Interesting, really interesting and really inspiring as well. ஏன்னா ஆரம்பத்தில் நமக்கு எதுவுமே புரியாமல் தான் போய் உட்காந்தோம், பட் now it made you to pursue PhD. that's really interesting. நெக்ஸ்ட் நான் கேட்கணும்னு நினைக்கிறது என்னென்னா, ஒரு விமனாக இருந்துட்டு PhD பண்ணுறது, எஸ்பெஷலி வித் கிட்ஸ், எவ்வளோ கஷ்டம்.
like you can share your personal experience, because a lot of women are watching, I believe, and a lot of young students, graduates who are watching, who are following, so it will be beneficial for them. ஸோ அதை நீங்கள் ஷேர் பண்ணிங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, ஃபஸ்ட் வந்து ஹார்ட் ஒர்க், நெக்ஸ்ட் வந்து பியூர்லி டிபெண்ட் ஆன் சப்போர்ட். ஏன்னா ஒரு மேரிட் ஆனதுக்கப்புறம் படிக்கணும்னு சொன்னாலே எந்த வீட்லேயும் அலோவ் பண்ண மாட்டாங்க. நான் பிலீவ் பண்ணுறது ஐ எம் லக்கி டு ஹாவ் மை ஹஸ்பண்ட் அண்ட் மை டேட். 2 பேரும் இல்லைன்னா ஐ கான்ட் பி ஹியர். பேசிக்கலி தி சப்போர்ட் சிஸ்டம் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். யா, அஃப்கோர்ஸ். ஏன்னா அதே மாதிரி எங்கள் அம்மாவே சொன்னோம். ஏன்னா ஆஃப்டர் கம்ப்ளீட்டிங் பிஎஸ்சி 1 year கேப்பு, ஸோ ஐ காட் ப்ரெக்னென்ட். எம்எஸ்சி பண்ணும்போது கடவுள் புண்ணியத்தில் எப்படியோ சொல்லுவாங்கள்ல, அது மாதிரி ஐ காட் இன் கொரோனா டைம். அதனால் என்ன செய்யும், ஆன்லைன் கிளாஸஸ். ஸோ ஐ ஹாவ் மை பேபி இன் ஹேண்ட். அப்புறம் ஆன்லைன் கிளாஸஸ் அட்டென்ட் பண்ணுவேன். ஏன்னா எங்கேயுமே போக முடியாது, வீட்டிலே தான் உட்கார முடியும். ஸோ சப்போர்ட் ஆஃப் மாம், டேட், ஹஸ்பண்ட் அண்ட் எஸ்பெஷலி டீச்சர்ஸ். ஸோ அவங்க எனக்கு சப்போர்ட் பண்ணலைன்னா என்னால் கையில் வச்சுட்டு இருக்கேன், ஃபீட் பண்ணிகிட்டே எக்ஸாம் எழுதுவேன், ஃபீட் பண்ணிகிட்டே கிளாஸ் கவனிப்பேன். ஸோ நிறைய அந்த மாதிரி இருக்கும். அதுக்கப்புறமேட்டுக்கு கொஞ்சம் பாப்பா பெரியானோன்னு எங்கள் அம்மா பார்த்துக்கிட்டாங்க. ஸோ அவங்க பார்த்துக்கிட்டனால ஐ கேன் டூ பிஹெச்டி வித் பீஸ். ஸோ ஆனால் இருந்தாலும் லாட் ஆஃப் கமிட்மெண்ட்ஸ் இருக்கும். ஏன்னா நான் இன்றைக்கி ரியாக்ஷன் போடணும்னு டிசைட் பண்ணியிருப்பேன். மார்னிங் போவேன், பட் ஸ்கூல்லேருந்து ஃபோன் வரும், பாப்பாவுக்கு உடம்பு சரியில்லைன்னு சொல்லிட்டு. ஸோ அப்படியே ரியாக்ஷனை ஸ்டாப் பண்ணிவிட்டு ஐ ஹாவ் டு கோ டு ஸ்கூல். அதே மாதிரி எனக்கு சிக் ஆயிரும், ரியாக்ஷன் போட முடியாது. அதுக்கப்புறம் வீட்டில் நிறைய கமிட்மெண்ட்ஸ் இருக்கும். இன்றைக்கி ஒரு ரியாக்ஷன் போடணும், ஹஸ்பண்ட் சைடு ஃபங்க்ஷன் இருக்கும், எங்கள் வீட்டு சைடு ஃபங்க்ஷன்ஸ் இருக்கும். ஸோ எல்லாத்தையும் கடந்து லாட் ஆஃப் ஸ்ட்ரகிள்ஸ், கமிட்மெண்ட்ஸ், அதுக்கப்புறம் தான் லாட் ஆஃப் sacrifices from your side, from your family side as well. yes hats off to your family first of all. ஏன்னா இங்கே வந்துட்டு I would like to take a pause for a minute, not from the video. ஒரே ஒரு ரெக்வெஸ்ட் எனக்கு இங்கே இருக்குது. என்னென்னா, இது நிறைய பேர் ஆஸ்பைரிங் யங் கேர்ள்ஸ் ஆர் வாட்சிங் திஸ். நீங்கள் அந்த அவங்களோட ஃபேமிலிக்கு நீங்கள் என்ன சொல்ல விரும்புவீங்க? ஏன்னா யூ காட் அ வண்டர்ஃபுல் சப்போர்ட் சிஸ்டம், ரைட்? ஸோ அந்த மாதிரி பார்த்துட்டு இருக்கிற மென்ஸ்க்கு, பேரண்ட்ஸ், பேரண்ட்ஸ் ஆர் ஹஸ்பண்ட்ஸ், ஒரு கெரியர் கேப்லேருந்து ஒரு விமனை சப்போர்ட் பண்ணி, ஒரு என்கரேஜ் பண்ணி, ஐ ஒன்ட் சே இட்ஸ் அ மோட்டிவேஷன், ராதர் ஐ வுட் சே இட்ஸ் அன் என்கரேஜ்மெண்ட். என்கரேஜ் பண்ணி அவங்கள ஒரு ஸ்டேஜ்க்கு கொண்டு வந்து அவங்களும் நல்லா இருக்கணும்னு நினைக்கிறது, அவங்களோட படிப்பு வேஸ்ட்டாக போகக்கூடாதுன்னு நினைக்கிறது, மென்ஸுக்கு உங்களோட அட்வைஸ் என்ன, ஒரு ரெக்கமெண்டேஷன் ஒரு ரெக்வெஸ்ட், வாட் எவர் இட் மேபி, நீங்கள் சொல்ல முடியுமா? ஓகே, நான் ஃபஸ்ட்டு என்ன சொல்வேன்னா, ஒரே ஒரு ரெக்வெஸ்ட் தான், அவங்கள வாழ விடுங்க, அவ்வளோதான் சொல்லுவேன். ஏன்னா இப்போ எங்கள் ஹஸ்பண்ட் என்னை வந்து பி யோர் செல்ஃப் அப்படின்னு நான் சொல்லலைன்னா என்னால் இந்த அளவுக்கு பர்சியூ பண்ண முடியாது. அதே மாதிரி எங்கள் டேடோட சப்போர்ட், எங்கள் மாமோட சப்போர்ட், அவங்களோட சப்போர்ட்லாம் இல்லைன்னா ஐ கான்ட் டூ இட். ஸோ அதனால் நீங்கள் ஒரு நிமிஷம் அவங்க இந்த ஷூஸ் ஆஃப் அதர்ஸ்ன்னு சொல்லுவாங்கள்ல, அவங்க இடத்துலேருந்து யோசிச்சு பாருங்கள். ஐ நோ எவ்வளோ ஸ்ட்ரகிள்ஸ் இருக்கும், ஃபினான்ஷியல் ஸ்ட்ரகிள்ஸ் இருக்கும், பட் ஒன் ஸ்டெப் அஹெட் அவங்களால போக முடியும் அப்படின்னு நீங்கள் பிலீவ் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக அவங்களால எல்லாமே முடியும். ஒரே வீட்டுக்குள்ளேயே இருக்கணும் அப்படின்னு இப்போ எந்த மென்னுமே, நான் ஐ ஃபீல் 50% எல்லாருமே மாறிட்டாங்கன்னு நான் பிலீவ் பண்ணுறேன். ஏன்னா எங்கள் வீட்லேயும் இருக்கும்போது என்னை சுற்றி எல்லாருமே இப்படி இருக்கும்போது ஓகே எல்லாருமே அப்படி இருக்காங்க அப்படின்னு நான் பிலீவ் பண்ணுறேன். ஸோ இன்னும் சேஞ்ச் ஆகாத சின்ன சின்ன கொஞ்சம் மனசுகள் எல்லாருமே வெளிப்படையாக வந்து கொஞ்சம் அவங்களா வாழ விட்டிங்கன்னா இட்ஸ் basically a freedom. Yeah. So freedom with support. That's great. So to summarize, like யாராவது மென்ஸ் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா, யாராவது பேரண்ட்ஸ் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா, எல்லாருக்கும் என்ன பண்ணணும்னு தெரியும், பட் ஜஸ்ட் they lack the support. So provide that freedom and the necessary support that they require. That's more than enough. So they'll come out with flying colors. That's what I believe. Yeah. So ஏன்னா a testimony is sitting in front of us. ஸோ இந்த மாதிரி நிறைய பேர் வந்து இருக்கிறாங்க, சப்போர்ட்டை லேக் பண்ணுறாங்க. தட்ஸ் வாட் ஐ பர்சனலி ஃபீல், தட்ஸ் வாட் ஐவ் சீன் வித் மை ஓன் ஐஸ் அக்ராஸ் சொசைட்டி. பட் அது எல்லாமே இந்த எபிசோட் வந்துட்டு பிரேக் பண்ணு நான் ஃபீல் பண்ணுறேன். ஸோ தட்ஸ் அ கைண்ட் ரிக்வெஸ்ட் ஃப்ரம் ஆர் எண்ட். தட்ஸ் இட். இப்போது பர்சனல் திங்ஸ் அசைட், ஒரு விமனாக இப்போ நீங்கள் ஒரு ஃபேமிலி சப்போர்ட் எவ்வளோ இம்பார்ட்டன்ட்னு சொல்லிட்டீங்க, ஒரு ஹஸ்பண்டோட சப்போர்ட் எவ்வளோ இம்பார்ட்டன்ட் சொல்லிட்டீங்க, ஒரு பேரண்ட்ஸோட சப்போர்ட் எவ்வளோ இம்பார்ட்டன்ட் சொல்லிட்டீங்க.
ஒரு ஒர்க் பிளேஸில் இருக்கிற சேலஞ்சஸ் எவ்வளோ, லைக் ஈவன் இன் அகாடமிக்ஸ். நான் ஸ்பெசிஃபிக்காக சொல்ல வரேன் எப்படின்னா, ஒரு மென்டரை சூஸ் பண்ணுறதுல இருக்கிற சேலஞ்சஸ் என்ன, ஒரு விமனாக அகாடமிக்ஸில் எக்ஸைல் பண்ணுறதுல ஏதாவது பிரச்சனைகள் இருக்கா, அப்படி ஏதாவது இருந்ததுன்னா நீங்கள் தாராளமாக சொல்லலாம். என்னென்ன சேலஞ்சஸ் இருக்கும் ஒரு விமனுக்கு எஸ்பெஷலி. யூஸ்வலாக பிஹெச்டி பண்ணுற எல்லாருக்குமே ஒரு சேலஞ்சஸ் இருக்கும், நீங்கள் அதையும் கவர் பண்ணுறலாம் ஜென்ரலாக. அது இல்லாமல் ஒரு விமனாக இருந்து நான் ஒரு பிஹெச்டி ஸ்காலரை சூஸ் பண்ணுறதுல எனக்கு சில சிரமங்கள் இருக்குது. அதே மாதிரி நான் அகாடமிக்ஸில் பர்சியூ பண்ணி ஒரு ஹையர் லெவலுக்கு போகிறதுல எனக்கு ஒரு சில கஷ்டங்கள் இருக்குது அப்படின்னா, ப்ளீஸ் ஃபீல் ஃப்ரீ டு ஷேர் இட் வித் அஸ்.